ஆனால் உணர்ச்சி 18 விதம் இருக்குது. 18 விதமான பரிசம் உணர்வுகள். நல்லுணர்வு, தீயுணர்வு, தூய உணர்வு, துயர உணர்வு, காம உணர்வு, ஞான உணர்வு, இப்படி 18 விதமான உணர்வுகள் இருக்குது. 18 விதமான உணர்வையும் மனதாலே ஒருத்தன் புரிந்து வந்தான் என்றால் ஒவ்வொரு விதமான உணர்வுகளையும் ஒவ்வொரு விசையில் இயக்கிக் கொள்ள முடியும். சொல்லாமலே இயக்கிக் கொள்ளக்கூடிய உணர்ச்சி 3: ஆசை, கோபம், காமம். யாரும் சொல்லிக் கொடுத்து இயங்க வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே வந்துடும். ஏன்னா அது பிறவி அம்சத்தில் இருக்குது. சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் வராதது ஞான உணர்வு, அவ்வளோ சீக்கிரம் வராது. சொல்லி சொல்லி வருவது மனிதனுடைய பக்குவ உணர்வு. இந்த மாதிரிலாம் நிறைய உணர்வுகள் இருக்குது. உணர்வை பற்றி பேசும் பொழுது பிரிவில் நெருப்பாக பிணைப்பில் குளிராக தோன்றுவது உணர்வு. நேசித்த ஒருத்தரை பிரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நெருப்புக்கு சமமாக நெஞ்சம் வாடும். அதே நேசத்துக்குரிய ஒருவர் நம்ம கூட இருந்தாங்கன்னா தண்ணீரை போல மனம் குளிரும். இந்த ரெண்டுக்கும் ஒரே சக்தி உணர்வு தான். அதான் பிரிவில் நெருப்பாக பிணைப்பில் குளிராக. இதை வச்சு கவிஞர் வாலி ஒரு பாட்டு எழுதியிருக்கார். நெஞ்சை எடுத்து நெருப்பினில் வைத்து போனவன் போனாண்டி, அவன் வந்தாலும் வருவாண்டி. நீரினை எடுத்து நெருப்பினை அழிக்க வந்தாலும் வருவாண்டின்னு ஒரு பாட்டு படகோட்டியில் எழுதியிருக்கிறார். இந்த உணர்வுகளை பற்றி அப்படியெல்லாம் சொல்லலாம். உணர்வு மனதை இயக்குகிறதா, மனம் உணர்வை இயக்குகிறதா? இது ஒரு கேள்விக்குறி. மனது உணர்ச்சியை இயக்குதா அல்லது உணர்வு தான் மனதை ஏற்கிறதா? ஒரு பெரிய கேள்வி. ஒருவரை பார்த்த உடனேயே மனதில் ஒரு சிந்தனை தோன்றுது. அதுக்கு பிறகு தான் அவரை பற்றி உணர்றதுக்கே நம்ம முடிவெடுக்கிறோம். அப்படின்னா முதல்ல மனதில் பட்ட பிறகு தான் உணர்வு வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒருவர் பேசின ஒரு வார்த்தை சொல்லுன்னு ஏறுது, அது உணர்ச்சியை தொட்ட பிறகு தான் மனதுக்கே போய் சுடுது. அப்படின்னா முதல்ல உணர்ச்சி தான் இயங்குதா அப்படிங்கிறது இரண்டாமத்த மன கேள்வி. எப்படி தண்ணீரில் குளிர்ந்த தன்மையும் திரவமும் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல் மனமும் உணர்வும் ஒன்றென பிணைந்து இருக்கிறது. அதனால் எது முதல்லங்கிறத மனிதனால் தீர்மானிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்று தான்.